Hello friends, welcome to Sherlin's Craft. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான அழகான ஒரு கிரீட்டிங் கார்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 2 கலரில் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி 2 கலர் மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. சென்டரில் நல்லா அச்சு விழுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல, 2 சைட்லேயும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சென்டர் கோடு வச்சு மடிக்கும் போது 2 சைடும் ஈக்குவலாக ஒரே சைஸில் இருக்கும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பிங்க் கலர் ஷீட்டை ஒரு சைடில் மட்டும் ஒட்டுற மாதிரி அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது இந்த இடத்துல ஒட்டிட்டு காமிக்கிறேன். அடுத்தது ரெட் கலர் கிளிட்டர் ஷீட்டை ஹார்ட்டின் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மேலே இங்கே கார்னரில் ஒட்டிக்க போகிறேன். ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இதே மாதிரி கீழ்ப்பக்கமாக எல் மாதிரி ஒட்டுறதுக்காக ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட்டோ ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட்டோ கட் பண்ணி ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஹார்ட்டின் மாதிரி நீங்கள் ஒட்டுறதுனா ஒட்டிக்கலாம், இல்லைனா குட்டி குட்டியாக ரவுண்டாக ஒட்டினாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே ஒட்டுறதுக்கு நான் லெட்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். இந்த ஒரு சைடு மடிச்சிருக்க சைஸ்க்கு இந்த மாதிரி நீட்டாக ஒரு பேப்பர் கட் பண்ணி மேலே மட்டும் கொஞ்சம் ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிட்டோன்னா அது பார்க்குறதுக்கு லெட்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் எல்லோ கலரில் அதே சைஸ்க்கு சும்மா 2 மடிப்பில் கட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம விஷஸ்லாம் எழுதலாம். அதுக்காக இது இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா கீழ்ப்பக்கமாக நீங்கள் வச்சு கூட ஒட்டிக்கலாம். இப்போ இது ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஷீட்டே எடுத்திருக்கேன். நம்ம கார்ட் பண்ணியிருக்கோம்ல அதே கலரில் ஒரு பேப்பர், அதுக்குள்ளே லைட் பிங்க் கலரில் வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்பெஷல் விஷஸ்ஸு, ஏதாவது பர்த்டே குவாட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய எழுதிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன விஷ் பண்ணுறதுக்கு தோணுதோ அந்த எல்லாத்தையும் நீங்கள் இதுக்குள்ளே ஒட்டிக்கலாம். இப்போ இந்த லெட்டர் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒட்டுறதுக்காக அந்த பிங்க் கலரில் ரெட் கலரில் ரவுண்டாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த பர்பிள் கலர் மாதிரி இருக்கிறதுல ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வச்சு காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க, ஒட்டினா எப்படி ஒட்டினா கரெக்டாக இருக்கும்னு. இப்போ இது நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். நான் எல்லாமே ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டினேன். இப்போ இது ஒட்டியாச்சு. அடுத்தது ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் ஹாப்பி பர்த்டேன்னு நான் லெட்டர்ஸில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். நான் அந்த ஒயிட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் லெட்டர்ஸில். இப்போ அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் ஃபஸ்ட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி வச்சு பார்த்துக்கோங்க எப்படி வச்சா நல்லா இருக்குன்னு. நான் இந்த மாதிரி இந்த சைடில் பாதி அந்த சைடில் பாதின்னு கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. கட் பண்ணுறது ஒட்டுறது எல்லாமே காமிச்சா வீடியோ பெருசாக போகும், அதனால் நான் கட் பண்ணுறது ஒட்டுறது எதுவுமே காமிக்கல, உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது 2 ரெட் கலரில் சாட்டன் ரிப்பன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்டை பேக் சைடில் திருப்பி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இது வேறு ஏதாவது நூல் மாதிரி கொஞ்சம் டிசைனாக இருக்க மாதிரி இருந்தால் கூட அது கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே சைடில் ஒரே சைஸ் மாதிரி வச்சுட்டு இந்த கார்ட் கலர்லேயே 2 பேப்பர் நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் இதையும் நான் ஒட்டினேன். இப்போ இது ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டு இந்த சாட்டன் ரிப்பன் கொஞ்சம் நேரம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காஞ்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி குட்டியாக அழகாக பூ மாதிரி போட்டுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க யாராவது இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு குட்டி பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் எல்லா கிராஃப்ட் வீடியோஸும் பார்க்க முடியும். அப்புறம் இந்த க்ரீட்டிங் கார்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப நீட்டாகவும் கொஞ்சம் ஈஸியாக எல்லாராலையும் சின்ன பசங்க கூட பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த போவை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது லைட்டாக, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் கிளிட்டர் பென்னு அப்படி இல்லைனா கலர் ஸ்கெட்சு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி விஷஸ்லாம் எழுதிக்கலாம். பேலன்ஸ் கேப் இருக்க இடத்துல ஏதாவது கேக் மாதிரி அந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணிக்கலாம். பர்த்டே குவாட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய எழுதிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு நீங்களும் இந்த மாதிரி கார்டு ரொம்ப ஈஸியாக பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். இந்த கார்டுக்கு பின்னாடி வந்து நான் ரிப்பன் ஒட்டும் போது கொஞ்சம் நீட்டாக சின்ன பேப்பராக தான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த க்ரீட்டிங் கார்டு சைஸ்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த கார்டு சைஸ்க்கு பேப்பர் கட் பண்ணி கூட ஒட்டலாம். அப்போ பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.